அருமையான அழகு குறிப்புகள் பகுதி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த அழகு குறிப்புகள் பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம தலையில் இருந்து நம்ம தலையவே ஆட்டி வைக்கிற இந்த பொடுகு தொல்லையிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தான். வாங்க, ரொம்ப சுலபமான, அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அருமையாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த பொடுகுலேருந்து சுலபமாக எப்படி விடுபடுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் இப்போது மருதாணி பொடி அப்படின்றது பொதுவாக எல்லா கடைகளிலையும் இப்போ கிடைக்கிறது. அதாவது ஹென்னா பொடி அல்லது மெஹந்தி பொடி அப்படின்னு அதுக்கு போட்டிருக்காங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் மருதாணி பொடி அப்படின்னு கேட்கலாம். அப்படி மருதாணி பொடி உபயோகப்படுத்த விரும்பாதவங்க நல்லா நேரடியாக மருதாணி இலைகளை பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரைச்சி ஒரு கூழ் மாதிரி வச்சுக்கலாம். அதை நம்ம முதல்ல இப்போது தயார் பண்ண போகிறோம். மருதாணி பொடி, அது கூட நம்ம சேர்த்துக்க போகிறது எலுமிச்சை சாறு. நம்மளுடைய மருதாணி கூழ் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிங்கனாலும் சேர்த்து எலுமிச்சை சாறு சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை எப்படி நம்மளுடைய தலையில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, சிறிதளவு கடலை மாவு மற்றும் பால் சேர்த்துக்கலாம். பால், அதாவது இந்த பொடுகு ஏன் வருது அப்படின்ற ஒரு முதல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொடுகு வந்து உலர்ந்த தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வறட்சியினால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்குது, காற்றில் வந்து நம்மளுக்கு வந்து தூசு மாசு நிறையா இருக்குது. அதனால் என்ன ஆகும், அதெல்லாம் தலையில் போய் இருந்துட்டு நம்மளுடைய ஒரு வெப்பநிலை காரணத்தினால நம்மளுக்கு தலையில் படிஞ்சிடுது. அதனால் எப்போவும் தினமும் தலைக்கு குளித்து அந்த அழுக்கு எடுக்க முடியாததுனால தான் நம்மளுக்கு நாள் ஆக ஆக இந்த பொடுகு தொல்லை அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் முடி உதிர்வது மட்டுமன்றி நமக்கு கொஞ்சம் சுகாதார கேடும் நிறைய வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அதுக்கு எதிரி வந்துன்னு சொல்லணுன்னா இந்த எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு வந்து பொதுவாக தோலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அகற்றக்கூடிய, நீக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். இந்த மருதாணி பொடின்றது என்னென்னா குளிர்ச்சியை தரக்கூடியது, அதே நேரத்தில் பொடுகை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் மருதாணி மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பொதுவாக நிறையா ஷாம்பூக்கள் உபயோகப்படுத்துகிறோம். அந்த ஷாம்பூக்களை உபயோகப்படுத்தும் பொழுது வறட்சி தன்மை அதிகமாகுது. ஏன்னா அதில் வந்து ரசாயனம் கலந்துருக்கு. அந்த கூழ் பகுதிக்கு அவங்க அதை கொடுக்கணும், நுரை தள்ளிட்டு ஒரு வரணும் அப்படின்னா நிச்சயமாக ரசாயனங்கள் சேர்த்து தான் அதை செய்ய முடியும். அதெல்லாம் இல்லாமலே நம்ம வந்து கடலை மாவு மற்றும் பாலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தலையில் தேய்ச்சிட்டிங்கன்னா, தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்தோன்னா குளிக்க கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்மளுடைய தலையில் இருக்க பொடுகுகள் வெளியே போயிடும். இப்போது கடலை மாவை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் என்ன பண்ணுன்னா, பாலில் ஒரு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வெண்ணெயாக மாதிரி நெய்யாக மாதிரி இப்படி பல உருவங்கள் எடுக்குது. அதனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வறட்சியை இது வந்து போக்கிடும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம பால் சேர்க்குறோம். எதுக்காக சேர்த்துக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளால் அதுக்கு தேவையா இல்லையான்னு நம்மளே முடிவெடுத்துக்கலாம் இல்லைங்களா. உங்களுக்கு வந்து வறட்சி குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி சேர்த்து கூட இதை செய்துக்கலாம். நம்மக்கிட்ட இப்போது பொடுகை நீக்கும் கூழ் தயாராகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, முடியை பிரிச்சுட்டு இதனுடைய ஒரு பகுதியுமாக பிரித்து உங்களுடைய விரல் நுனிகளில் எடுத்து மெதுவாக இதை ஒவ்வொரு இழையிலையும் இப்படி நடுவில் சேர்த்துக்கிட்டே வரணும். இப்படி மெதுவாக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா, தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம், நிச்சயமாக குறைஞ்சது 15 நிமிஷமாக இருக்கணும். 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் இது முழுக்க உங்களுடைய தலையில் முழுக்க படர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே சீயக்காய் அல்லது ஷாம்பு எதுவுமே போடாமல் நேரடியாக இதை அப்படியே தேய்ச்சி அலசிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய பொடுகிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் விரைவில். இப்போ அடுத்து இதில் நம்மளுக்கு சிறிய சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் பகுதியில் நான் முதல்ல ஒன்று தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். எல்லாரும் கேட்குறாங்க, இந்த மருதாணி பொடியை உபயோகப்படுத்தும் பொழுது தலைமுடியின் நிறம் மாறுமா, கருப்பு நிறம் மாறிடுமா? ஏன்னா நம்ம கையிலெல்லாம் போட்டால் நிறம் மாறுது இல்லைங்களா, அந்த மாதிரி தலையிலையும் கருப்பு நிறம் முடி மாறிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. இந்த மருதாணி பொடியுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்மளுடைய தலையில் போடும் பொழுது நம்மளுடைய முடியின் கருமை நிறம் இன்னும் அழகான ஒரு பளபளக்கும் கருமைக்கு தான் மாறுமே தவிர
சிகப்பு நிறத்திற்கு மாறாது. ஆனால் வெள்ளை முடி அல்லது வேறு முடி இருந்ததுன்னா, கொஞ்சம் வேறு நிறத்தில் இருந்ததுன்னா அப்போது இது வந்து சிகப்பு நிறத்திற்கு நிச்சயமாக மாறும். அடுத்த சந்தேகம் என்னென்னா, எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால சளி பிடிக்குமா, மருதாணி தலையில் போடுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக சளி பிடிக்குமா, தும்மல் வருமா அப்படின்னு. நிச்சயமாக எலுமிச்சை சாறு மற்றும் மருதாணி வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் சளி பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கிற உடம்புக்கு எப்படி இருக்கும்னா சீக்கிரமாக சளி பிடிக்கும் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா. ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் கண்டிப்பாக இது சளி பிடிக்காது. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பகல் பொழுதில் காலை நேரத்தில் அந்த மாதிரி இதை போட்டுக்கலாம். மாலை நேரத்தில் இதை போட்டுக்கிறத தவிர்த்துட்டு காலையிலேயே இதை செய்து முடிச்சிட்டோன்னா நம்மளுடைய சளி பிடிக்கிற இதுலேருந்து நம்ம விடுபடலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான அழகு குறிப்புகள் பகுதியில் நம்மளுடைய பொடுகிலிருந்து விடுதலை பெறும் ஒரு சுலபமான வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது போன்ற பல குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது சர்டிஃபைஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.